ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் அருள். இன்றைக்கி நம்ம சேனலில் மாடுக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருளுடைய குணாதிசயம், அதனுடைய பயன்பாடு, அதை வச்சு நம்ம ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் அந்த அருமையான பொருள் என்ன அப்படின்றத நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, பால் தான். இப்போ பாலோட குணாதிசயங்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எப்போதுமே தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கப் பால் குடிச்சிட்டு தூங்கினா நல்லா தூக்கம் வரும் அப்படின்றது நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும். இப்போது அந்த பாலை வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் பண்ண போகிறோங்க. அதாவது பால்கோவா. ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. ஒன்று பால், இன்னொன்று சுகரு. அது கூடவே ரொம்ப பொறுமை ரொம்ப அவசியங்க. அதை மட்டும் கைவிட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பால் எடுத்து ஒரு பேனில் ஊற்றிக்கோங்க. அதை நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். கொதிக்க வச்சுட்டு விட போகிறதில்ல, கிண்டிக்கிட்டே இருக்க போகிறோம். அப்படியே பாலோட நற்குணங்களையும் அதன் பயன்களையும் அப்படியே அதை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியும் அதையும் தெரிஞ்சுக்கலாம். அதில் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இடையில கிண்டிக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே பாலாடெல்லாம் வருது பாருங்கள், அதெல்லாம் கூட நம்ம எடுத்து விடணும். சைடில் பாத்திரத்தில் பாலாடை ஊட்டிகிட்டே இருக்கும், அதை நம்ம எடுத்து விட்டுக்கிட்டே கிண்டிக்கிட்டே இருக்கணும். எப்போதுமே நம்ம இந்த பால்கோவா பண்ணுறதுக்கு ஒரு அடியில் கனமான அடி இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ரொம்ப நேரம் மோர் தென் 1 ஹவருக்கு மேலே இது நம்ம பண்ண போகிறோம். ஸோ பாத்திரம் ரொம்ப சூடாக இருக்கும். உங்களுக்கு கைப்பிடி பிளாஸ்டிக்காக இருக்கிற மாதிரி இல்லை ஃபைபரில் இருக்கிற மாதிரி பாத்திரம், அடி கனமாக இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது பாருங்கள், சைட்லலாம் நல்லா பாலாடையை நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கணும். நீங்கள் கையை எடுத்துட்டீங்க அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், பால் தீய ஆரம்பிச்சிடும். அப்புறமா தீஞ்ச ஸ்மெல் வந்துச்சுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. அதனால் நீங்கள் கையை விடாமல் கிண்டிக்கிட்டே அப்படியே நான் சொல்கிற இந்த பாலோட பயன்களையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். பாலில் நிறைய கால்சியம் இருக்குது, நிறைய ஃபாஸ்பரஸ் இருக்குது, விட்டமின் B12 இருக்குது, விட்டமின் B இருக்குது, அண்ட் விட்டமின் D இருக்குது. இப்படி நிறைய அண்ட் இட் இஸ் வெரி ஹை இன் ப்ரோட்டீன். ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே நம்ம உடம்புக்கு வேறு எந்த சக்தியுமே தேவையில்லைங்க. ஹை ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டால் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கலாம், உடம்பு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். அப்புறமா எந்தவித நோயும் நமக்கு வராமல் இருக்கும், நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் லைஃப்பில் டெய்லி 1 டம்ளர் பால் எடுக்க மறக்காதீங்க. அதை விட யங்ஸ்டர்ஸுக்கெலாம் ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் சொல்கிறேன். பால் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா மாய்ஸ்சரைசர்லேயும் இந்த மெயின் ப்ராடக்ட் பால் தான். அதை வச்சு மூஞ்சி கழுவணும் அப்படின்னாக்கா ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பளிச்சுன்னு இருக்கும். அதுவும் இல்லாமல் ஃபேஸில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் போர்ஸ் இருக்கும். அதாவது நம்மளுடைய வியர்வைகள் வர்றதுக்கு, ஃபேஸோட கழிவுகள்லாம் வர்றதுக்கு நம்ம மூஞ்சில் இருக்க போர்ஸை அது ஷ்ரிங்க் பண்ணி கொடுக்கும். அதனால் முகம் நல்லா வழுவழுன்னு அழகாக தெரியும். இப்போ கிண்டிக்கிட்டே இருங்க, விட்டுடாதீங்க. ஆல்மோஸ்ட் இந்த பால் ஒரு ஹாஃப்லேருந்து நம்ம ஊற்றுனது 1 லிட்டர். இப்போ ஒரு 400 ml அந்த மாதிரி கம்மியாகி வரும்போது நம்ம இதில் சுகர் சேர்த்து அப்போவும் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், விட்டுடாதீங்க. அப்புறமா வயசானவங்களாம் இந்த பால் எடுத்துக்கிட்டால் மூட்டி வலி வராது. ஏன்னா இதில் கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இந்த நம்மளுக்கு உடம்புல இருக்க எலும்புகளுக்கு தேவையான சக்தி கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் தான். ஸோ பால் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் இருக்கிற இந்த கால்சியம் அண்ட் ஃபாஸ்பரஸ் நம்ம எலும்புகளுக்கு நல்ல சக்தி கொடுக்கும், நடக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். ஸோ வயசானவங்களுக்கு மூட்டு வலி வராது. அதனால் அவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சொல்லவே வேண்டாம், சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பால் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க வளர்கிற வயசில் எலும்பு நல்லா வளரணும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் ஜாஸ்தியாக கிடைக்கணும், அண்ட் புரத சத்தும் இதில் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். பாருங்கள், இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 350 to 400 ml வந்துருச்சு. இப்போது 1 லிட்டர் பாலுக்கு 100 grams சுகர் இருந்தால் போதும். அதையும் போட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருப்போம். இப்போ திக்காக ஆரம்பிச்சிச்சு. இந்த கண்டென்ஸ்ட் மில்க் அந்த பதம் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் நல்ல நம்ம நெய் மனம் வர ஆரம்பிக்கும். இந்த லாஸ்ட் ஸ்டேஜில் கட்டியாகிற அந்த டைமில்
அந்த நம்ம பண்ணுற பால்கோவாலேயே நெய்யோட மனம் வந்துடும். அப்படி வரும்போது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. அது நல்ல மணமாக இருக்கும். இந்த டைமில் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் நல்லா கிண்டுங்க. இந்த மாதிரி அடி பிடிக்காத அளவுக்கு, சட்டியில் ஒட்டாத அளவுக்கு வரும். அப்படி பார்த்து நல்லா கிண்டிக்கோங்க. நம்மளுக்கு நெய்யெல்லாம் பார்த்துருப்பீங்க, நல்லா மணலாக வர்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் பால்கோவா கூட லாஸ்ட் ஸ்டேஜில் நல்லா மணலாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. பாருங்கள், சூப்பரான பால்கோவா திரண்டு வந்துடுச்சு. டேஸ்டியாக இருக்கும், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் ஒரு சிறந்த பொறுமைசாலி தான் அப்படின்றத உங்கள் வீட்டுக்கு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எப்படி வந்துச்சு, உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் என்ன கமெண்ட் பண்ணாங்க அப்படின்றத எங்களுக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. எங்களுக்கும் சொல்லிவிடுங்க. பாருங்கள், சூப்பரான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். நல்லா அடி பிடிக்காமல் நல்லா வந்திருக்குது. என் கூடவே பொறுமையாக இதை பார்த்த ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Arul. Take care.